அதிமுக பாஜக கூட்டணியில் 56 தொகுதிகள் 3 அமைச்சர் பதவிகள் என ஆட்சியில் அமித்ஷா பங்கு கேட்பதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பில் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவிற்கு 56 தொகுதிகள் வேண்டும் எனவும் ஆட்சி அமைத்தால் 3 அமைச்சர் பதவியிடங்கள் வேண்டும் எனவும் அமித்ஷா நிபந்தனை விதித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு என எதிர்பாராத கோரிக்கைகளை அமித்ஷா வைத்ததால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து பேசிவிட்டு சொல்வதாக கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை ஏற்பது கூட்டணியின் வெற்றியை பாதிக்கும் எனவும் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டார்கள் எனவும் எடப்பாடி கூறியதாக தெரிகிறது. மேலும் ஆட்சியில் பங்கு என்பது அதிமுக வெற்றி பெற்றாலும் பாஜகவே ஆட்சி செய்யும் என்ற திமுகவின் குற்றச்சாட்டை உண்மையாக்கிவிடும் எனவும் எடப்பாடி கூறியுள்ளார். அத்துடன் டெல்லி சந்திப்பில் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கூட்டணிக்குள் கொண்டு வரவும் அமித்ஷா நிர்பந்தம் செய்துள்ளார். அன்புமணியை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் ராமதாஸ், ஓபிஎஸ், தினகரன், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க 56 தொகுதிகள் தேவை என அமித்ஷா வலியுறுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை டெல்லிக்கு அழைத்து பேசவும் பாஜக முடிவு செய்துள்ளது. அண்மையில் திருச்சி வந்த அமித்ஷாவிடம் அதிமுக பாஜக கூட்டணியின் வலிமை குறைந்து கொண்டே போவதாக உள்ளூர் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இதனையடுத்து கூட்டணியை வலுப்படுத்த முடிவு செய்துள்ள பாஜக பொங்கலுக்குள் கூட்டணியை இறுதி செய்யவும் இந்த மாதத்தின் கடைசியில் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வருகை தரவுள்ள நிலையில் அப்போது கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்றவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.